ஜிம் கோச்சை தாக்கிய நபர்களை கைது செய்ய வலியுறுத்தி சென்னை திருவொற்றியூரில் காவல் நிலையத்தை உறவினர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டையைச் சேர்ந்த பத்மசெல்வன் என்பவர் உடற்பயிற்சி கூடத்தில் பயிற்சியாளராக பணி செய்து வருகிறார். இவர் கடந்த மாதம் 15ஆம் தேதி ஒரு உணவகத்தில் நின்று கொண்டிருந்த போது மது போதையில் வந்த ரயில்வே ஊழியர் ராஜி மற்றும் அவரது நண்பர்கள் பத்மசெல்வனை சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் பலத்த காயமடைந்த பத்மசெல்வன் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக பத்மசெல்வனின் தாய் செல்வநாயகி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இதுவரை குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிகிறது. இதனால் ராஜி மற்றும் அவரது நண்பர்களை கைது செய்ய வலியுறுத்தி பத்மசெல்வனின் உறவினர்கள் திருவொற்றியூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 3 பேர் சேர்ந்து அடிச்சுட்டாப்பா டிஃபன் வாங்க போன இடத்துல. இது வரைக்கும் நாங்களும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் கொடுத்துறோம், எல்லார் கையிலும் சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் எதுவுமே பிடிக்கவே இல்லை, அவனுக்கு ஆக்ஷன் எடுக்கவே இல்லை. பல்லு உடஞ்சிருச்சு, கால்வா உடஞ்சிருச்சு, கால் உடஞ்சிருச்சு. எல்லா இதுலயும் போய் நான் ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன், எதுவுமே கொடுக்கலையே.